ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 13 முதல் 16 வரை. கொரசி நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சைதா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்கள் செய்யப்பட்டு இருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீர்க்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நகுமே, நீ வானளவில் உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கின்றார், உங்களை புறக்கணிக்கிறவர் என்னை புறக்கணிக்கிறார். இப்போது நாம் வாழ்ந்து கொண்ட சூழலில் எவ்வாறு நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? மக்களே, திருச்சபைக்கு செவி சாயுங்கள். திருச்சபைக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். திருச்சபைக்கு நீங்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் நீங்கள் தெய்வத்தை புறக்கணித்து கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள். எப்படி நாம் சொல்ல முடியும்? எடுத்து படிங்கள். இணைச்சட்டம் நூல் 18ஆம் அதிகாரம் 18-19 வாக்கியங்கள். உன்னை போல் ஒரு நபரை நான் இறைவாக்கனாக தேர்ந்தெடுப்பேன். என் வார்த்தைகள் எல்லாம் அவனிடத்தில் நான் கொடுப்பேன், அவன் அங்கு உரையாடுவார். அப்போ அவனுக்கு செவி கொடுக்க வேண்டும், அவனுக்கு கீழ்ப்படிந்து நீ வாழ வேண்டும். என் வார்த்தைக்கு செவி கொடுக்காதவனை நான் வேறறுப்பேன். வேறறுப்பேன் என்ற அர்த்தம் நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு செடிக்கு எது முக்கியமாக இருக்க வேண்டியது? வேர் போய்விட்டது என்றால் செடி மரம் எல்லாம் போய்விட்டது. அதே மாதிரி நம்முடைய குடும்பத்துடைய ஆணை வேரை போய்விடும், குடும்பம் தழைத்து ஓங்கி நிற்காது. இதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ திருச்சபைக்கு செவி கொடுங்கள். திருச்சபைக்கு எதிராக சிந்திக்கவோ பேசவோ செயல்படாதீர்கள். அவன் பலரும் நம்மை தூண்டுவார்கள் திருச்சபைக்கு எதிராக. பாரு திருச்சபை எப்படி இருக்குது, பாரு இப்படி இருக்குன்னு பலரும் சொல்லி கொண்டிருப்பார்கள். அவனுடைய பேச்சுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிந்து கொண்டு அடிமையாகாதே. ஒருவேளை சிந்தனை ஏதோ தவறு அறிவு சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பலத்தில் போகிற பொழுது நீ தான் மாற்றிக்கொள்வாய், ஏமாந்து போவாய். ரெண்டாவது ஒரு அர்த்தம், பிள்ளைகளே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து போங்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு செவி சாய்க்க வேண்டும். பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தி நீங்கள் போகவில்லை என்றால் நீங்கள் தெய்வத்திற்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். தருவேன். இது தந்தையுடைய சுபாவம். இனி எசையா புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 66:13. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன். அப்போ தாயுடைய சுபாவம் தந்தையுடைய சுபாவத்தை நான் பார்க்கிறோம். இந்த 2 சுபாவம் தான் மண்ணுலகில் காணுகின்ற அப்பாவும் அம்மாவும். இதை நான் பார்க்கிறோம். அப்போ பிள்ளைகள் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படுத்தி நீ போகிறீர்கள் என்றால் நீ யாருக்கு நீ கீழ்ப்படுத்தி போகின்றாய்? தெய்வத்திற்கு. பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக நீ செயல்படுகிறேன் என்றால் நீ யாருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய்? தெய்வத்துக்கு எதிராக நீ போயிருக்கின்றாய். அப்போ என்னை புறக்கணிக்கின்றவர் தெய்வத்தை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ மக்களே, நீயும் நானும் முதியவர் பெரியவர்களுக்கு கீழ்ப்படுத்தி போயே தீர வேண்டும். திருச்சபைக்கு கீழ்ப்படுத்தி போயே தீர வேண்டும். மீண்டும் நம்ம வார்த்தை சொல்ல நமக்கு தெரியும் இல்லையா? 13 நாம் படிக்கிற சமயத்தில் தேவன் சில வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கை நான் செய்த அற்புதம் அடையாளங்கள் மற்றவருக்கு செய்திருந்தால் என் நேரம் சாக்குடை உடுத்தி கொண்டு அவர்கள் மனமாற்றத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் நீயோ உன் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் நான் செய்திருக்கின்றேன்,
ஆனால் இதுவரைக்கும் மனமாற்றத்தின் அடையாளத்தை நீ வெளிப்படுத்தவும் இல்லை, நீ மனம் மாறாமல் அப்படி இருக்கிற காரணத்தினால் தெய்வம் சொல்கிற வார்த்தை, இதோ தண்டனை கடந்து வரும். அன்றைக்கி எழுப்புற அந்த கண்டன குரலானது பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கிறோம். நீ வானளவு உயர்த்தப்படுவாயோ அல்ல, பாதாளம் வரைக்கும் நீ தாழ்த்தப்படுவாய். அப்படி என்றால் இறைவன் நமக்கு எச்சரிக்கை தருகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் தெய்வம் நிகழ்த்த காரணம். இதோ இன்று உங்களுக்கு அற்புதங்கள் சௌக்கியங்கள் தெய்வம் உங்களுக்கு தர காரணம், அது வெளிப்படுத்துதல் எனக்கு தர காரணம். நாம் என்ன புனிதர்களா? அல்ல. பாவத்தில் இருக்கின்ற போதிலும் பல குறைவோடு இருக்கின்ற போதிலும் வெளிப்படுத்தல் தெய்வம் தருகிறார் என்றால் நான் பெரிய நபர் என்பதற்காக அல்ல, மாறாக இதா உன்னை கொண்டு நான் ஒரு கருவியை பயன்படுத்துகின்றேன், ஜாக்கிரதையாக இருந்து கொள், இனி அந்த தவறான வாழ்க்கை நீ வாழாதே, உண்மையான நேர்மையான வாழ்க்கை நீ வாழப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தெய்வம் இரக்கமுள்ள தெய்வம் என்பதை அங்கு வெளிப்படுத்துகின்றார். தகுதியில்லாத என்னை தகுதியுள்ள நபராக அதை மாற்றுகின்றார். நீங்களும் பாருங்கள், குணம் பெற்ற காரணத்தினால் நான் தெய்வ கிருபை பெற்ற என்று அர்த்தமாகி விடுமா? அல்ல. நீயும் தகுதியற்ற நிலையில் இருக்கிற காரணத்தினால் உன்மேல் இரக்கம் கொண்டு நீ பல பாவங்கள் செய்த போதில்லை, நான் உண்மையில் இரக்கம் கொண்டு உனக்கு சௌக்கியம் விடுதலை நான் தருகிறேன். அப்படி என்றால் அவர் எங்கோ வாழ்கிற கடவுள் அல்ல, நம் மத்தியில் இருக்கின்ற கடவுள், நம்ம கூட இருக்கிற கடவுள். எப்பேற்பட்ட பாவத்தை நீ நான் இருந்தாலும் சரி, நம்மை விட்டு போகாத கடவுள், நம்மை விட்டு போகாத கடவுள். அப்போ தெய்வம் வெளிப்படுத்துகின்றார். பலவீனத்தோடு இருக்கிற மெய்யும் நானும், பாவத்திற்கு மெய்யும் நானும், தெய்வம் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய மாட்சியை அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் நீங்களும் நானும் அதுக்கு ஏற்றபடி செயல்பட வேண்டும். அற்புதங்கள் அடையாளம் நிகழ்த்துகிறார். எல்லாம் எதற்காக? நாம் தெய்வத்தை சொந்தமாக்கி அந்த சொந்தமாக்கின தெய்வத்தை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் தெய்வம் சொல்ல வார்த்தை, நீ வானளவு உயர்த்தப்பட மாட்டாய். எங்கு போவாய்? நீயாக பாதாளத்துக்கு போவாய் ஒழிய தெய்வம் தள்ளிவிடுவது அல்ல. ஒரு நாளும் தெய்வம் தள்ளிவிட மாட்டார். நீயாகத்தான் பாவத்துக்கு போய் விடுவாய். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை சூழலை மனதில் கொண்டு வா. ஆண்டவரே, எத்தனையோ வாய்ப்புகளை நீ எனக்கு உருவாக்கி தருகின்றேன். என் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளம் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றேன். ஒரு அற்புதம் நடக்கிற சமயத்திலும் ஒரு அடையாளங்கள் என் வாழ்க்கையை நிகழ்த்தின பொழுதும் நான் உன்னோடு இருக்கிற கடவுள் என்பதை நீ உணர்த்தி கொண்டே வருகின்றேன். நான் தான் அது உணராமல் இதோ ஏனோ தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இயேசுவே, என்மேல் இரக்கம் கொள், என்மேல் இரக்கம் கொள். இதோ ஜெபமாலை மாதம் அன்னை வழியாக நான் கடமைக்காக செய்வதல்ல, என் அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாகவும் இனி முதல் நான் பாவ வாழ்க்கை வாழாமல் அன்னையைப் போலவே உனக்கேற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ எனக்கு இந்த ஜெபமாலை மாதத்திலே எனக்கு சக்தி தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.